வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்கள் தமிழாசிரியர் பா வெற்றிக்குமரன். 8ஆம் வகுப்பு நாட்டுப்புற கைவினைக் கலைகள் பாடத்தை சுருக்கி ஒரு பாடலாக உங்கள் முன் வழங்க உள்ளேன். பாடலை கேட்டு பாருங்கள், நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தந்தானே தந்தானே தானே, தந்தானே தானே தானே, தந்தானே தந்தானே தானே, தன்னானே தந்தானே தானே. மண் பொம்மை, மரபொம்மை, காகித பொம்மை, சங்கு கிளிங்கில் சந்தன மாலை, ஏலைக்காய் மாலை, இவை போல பல உண்டு கைவினை பொருட்கள். இல்லமெல்லாம் அழகு கொஞ்சம் கைவினை பொருட்கள். பனை ஓலை வைத்து கொண்டு பொருட்கள் செய்யலாம். பக்குவமாய் பக்கம் வைத்து பார்த்து ரசிக்கலாம். கிளுகிழுப்பை பெரிய கூடை தொப்பி விசிறி, குலுகெலுப்பை பெரிய கூடை தொப்பி விசிறி, ஓலை பாயும் சுலகம் உண்டு வந்து பாரடி, ஓலை பாயும் சுலகம் உண்டு வந்து பாரடி. தந்தானே தந்தானே தானே, தந்தானே தன்னானே தானே. மூங்கில்களால் செய்யப்படும் பொருட்கள் அறிவோம், முத்தமிழால் பாடல் செய்து அவற்றை புகழ்வோம். கூடைத்தட்டு, கட்டில்கள், ஏணி முரங்கள், கூடைத்தட்டு, கட்டில்கள், ஏணி முரங்கள், புல்லாங்குழல் இவையாவும் மூங்கில் வரங்கள், புல்லாங்குழல் இவையாவும் மூங்கில் வரங்கள். களிமண்ணால் செய்யப்படும் மண் பாண்டங்கள் கைவிடாமல் பயன்படுத்த ஓடி வாருங்கள். உடல் உள்ளம் இரண்டிற்கும் குளுமை ஊட்டுமே, நாட்டுப்புற கைவினை கலை மகிழ்ச்சி ஊட்டுமே. உடல் உள்ளம் இரண்டிற்கும் குளுமை ஊட்டுமே, நாட்டுப்புற கைவினை கலை மகிழ்ச்சி ஊட்டுமே. தந்தானே தந்தானே தானே, தந்தானே தந்தானே தானே, தந்தானே தந்தானே தானே, தந்தானே தானே தானே. என்ன மாணவ செல்வங்களே, பாடல் எப்படி இருந்தது? பாடல் வழியாக பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மதிப்பெண் பெற்று வாழ்வில் உயர்ந்து நில்லுங்கள். நன்றி மாணவ கண்மணிகளை, மீண்டும் சந்திப்போம்.